வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன்டிஃபைன்ட் அண்ட் நல். இப்போ நிறைய டைம் நம்ம இந்த ரியாக்ட் இல்லை ஒரு அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது நிறைய இடத்துல வரக்கூடிய ஒரு காமன் எரர் என்னென்னா அன்டிஃபைன்டுன்னு வரும். இப்போ இந்த அன்டிஃபைன்னா என்ன, நல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னா நம்ம அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மை டேட்டா அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணலை. அசைன் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log இந்த மை டேட்டா அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். ரைட், அப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு என்ன வருதுன்னா அன்டிஃபைன் வருது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங், அந்த ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் அதுக்கான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணலை. சரி, நம்ம எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணாமல் இருந்தால் அதோடைய டேட்டா டைப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் சேம் console.logல இந்த டைப் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைப் ஆஃப் கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். டைப் ஆஃப் என்ன உங்களுக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளோடைய டேட்டா டைப்பை அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அன்டிஃபைன்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேல்யூவும் டிஃபைன் பண்ணல அப்படின்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்டால் என்ன பண்ண முடியாது, டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்களுக்கு ரிட்டர்ன் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்னு கிடைக்கும். அடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா அன்டிஃபைன்டு இன்னொரு சுச்சுவேஷன்லேயே வரும். அது எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமையே ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அன்டிஃபைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை டேட்டா க்ளவுட் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன், பட் நான் அதை டிக்ளேர் பண்ணவே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். இதை நீங்கள் டேட்டா டைப் செக் பண்ணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது கன்சோலில் போயிட்டு டைப் ஆஃப் கொடுத்தாலும் இதுக்கான எரர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் தான் வரும். ஸோ பேசிக்காக இதுக்கு நீங்கள் டைப் ஆஃப் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் டைப் ஆஃப் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வேரியபிள் டிக்ளேரே பண்ணலை, அதுக்கான டைப் ஆஃப் நம்ம செக் பண்ணுறோம். விண்டோ கிளியர் பண்ணிவிட்டு ஓகே அன்டிஃபைன் வருது பாருங்கள். ரைட்டா, அப்போ நல்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ, அதாவது ஸ்ட்ரிங் நம்பர் அந்த மாதிரி எதுவும் அசைன் பண்ணாமல் நல்லுனா நத்திங். ஸோ நான் எதுவுமே இப்போதைக்கு டிசைட் பண்ணல, ஃப்யூச்சரில் தான் அதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் நல்லுன்னு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்போது மை டேட்டா ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ நல்லுன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அன்டிஃபைன்டு கிடையாது. இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நல் அப்படிங்கிறது பேசிக்காக நல்லுன்னு பிரிண்ட் ஆகுது. அதோட டைப் என்னென்னா ஆப்ஜெக்ட். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணல, அது அன்டிஃபைன்டு. ஸோ நல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நல்லுன்னு தான் பிரிண்ட் ஆகும். நல்லுன்னா நத்திங். ஸோ அதே பார்த்துட்டிங்க அதோட டைப்பை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைப் என்னென்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்டிஃபைண்டும் நல்லும் ஒரே டைப் கிடையாது. ஸோ அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே டிஃபைன் பண்ணலை. நல்லுங்கிறது நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க வேல்யூ, அது நல் அப்படின்னா நத்திங்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இது ரெண்டும் ஒரே டைப்பாக இல்லையானா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோட் ஸ்னிப்பெட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ அன்டிஃபைன்டு டபுள் ஈக்குவல் டு நல், அன்டிஃபைன்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு நல். டபுள் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே கிட்டத்தட்ட எதுவுமே நம்ம டிக்ளேர் பண்ணல, எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிறது. பட் அதோடைய டேட்டா டைப்போடு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அதாவது அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது அன்டிஃபைன்ட் கேட்டகரியில் வரும், நல்லுங்கிறது ஆப்ஜெக்ட் கேட்டகரியில் வரும். ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஸோ அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ ஒன்று ட்ரூ, அதர் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அன்டிஃபைண்டும் நல்லும் ஒரே கேட்டகரி கிடையாது. இப்போ ஒன்று நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லாது வேரியபிளே டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் உங்களுக்கு அன்டிஃபைன்டு வரும். நல்லுங்கிறது நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் டிஃபைன் பண்ணல, வேல்யூவும் டிஃபைன் பண்ணாமல் நத்திங்னு வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக வேணும் சார், நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறத விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை பற்றியான டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் எனக்கு HTML, CSS, JavaScript தெரியல அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு HTML, CSS, JavaScript எல்லாமே செக்ஷன் வைஸ்டு இருக்கும். உங்களுக்கு JavaScript நாலேஜ் இல்லைன்னா இதையும் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டும் அதே மாதிரி தான், அதாவது அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடு டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்குலரை டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஆங்குலருக்கு ப்ரீ ரெக்வெஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இதில் டைப் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் இதில் டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.